வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம மகர ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் வேலை, தொழில், வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. குரு பகவானும் சுக்கிர பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. 7ஆம் இடத்துக்கு அப்புறம் 8ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் உங்களுக்கு ஆகஸ்டோட பிற்பகுதியில் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் பயிற்சி செய்வாரு. ஆல்ரெடி 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. இதெல்லாம் தான் கிரகத்தோட பயிற்சிகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு. சரிங்களா? 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. அப்போ வேலை, தொழில், வருமானம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா வேலையில இருக்கிற நபர்களா இருந்தா இந்த மாதம் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன், கொஞ்சம் இதெல்லாமே மிக்ஸ்டு எமோஷன்ஸா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வேற வேலைக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்றதெல்லாம் விட்டுட்டு இருக்கிற ஜாபை அப்படியே கண்டினியூ பண்றது ரொம்ப நல்லது. திடீர்னு அந்த ஸ்ட்ரெஸ்னால நான் இந்த ஜாபை ரிசைன் பண்றேன், அதுக்கப்புறம் தேடிக்கலாம் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவுமே அந்த மாதிரி ஐடியாலாம் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு என்னதான் 7.5 சனி முடிஞ்சாலுமே இன்னும் சில பேர்த்துக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் இருக்கும். என்னடா 7.5 சனி முடிஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான மாதம் இந்த மாதம் இல்லை அப்படிங்கிறதுனால பெருசா எந்த ஒரு முடிவும் வேலையில எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். சரிங்களா? அடுத்து பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, பிஸ்னஸ்ல உங்களுக்கு பெரிய எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இன்ஃபேக்ட் எப்படின்னா பொருளாதாரத்திலையுமே ஒரு நிறைய செலவுகள் தான் இருக்குது. அப்போ பிஸ்னஸ்ல எப்படி இருக்கும்னா பணம் உங்களுக்கு பற்றாக்குறை இருக்கும், மறுபடியும் வரும். பணம் லேக் ஆகும், மறுபடியும் வரும். அந்த மாதிரி திருப்பி திருப்பி ரொட்டீனா தான் இருக்கும். ஒரு ஷார்டேஜ் ஆகும் மணி, மறுபடியும் அமௌண்ட் கைக்கு வரும். அந்த மாதிரி இருக்கிறதுனால பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் செய்யற நபர்களா இருந்து இறங்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அது பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அடுத்த ஸ்டெப் பெருசா எடுத்து வைக்க வேண்டாம். இந்த மாதத்தை அப்படியே கடந்து போறது ரொம்ப நல்லது. பொருளாதாரத்துல கொஞ்சம் நெருக்கடிகள் வரும், அதையும் உங்களுக்கு ஓவர் கம் பண்றதுக்கு பினான்சியலாவும் சரி உங்களுக்கு மைண்ட் செட்டாவும் ரெடியா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு பேக்கப் பிளான், ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிட்டேன். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து ஃபேமிலி, மேரேஜ், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி போகும்னு பார்த்துட்டோம்னா திருமணத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு உகந்த காலகட்டம் இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் எ வெரி குட் ஃபேவரபிள் பீரியட் ஃபார் மேரேஜ். இந்த மேரேஜுக்கு உகந்த காலகட்டம் இது இல்லை, கொஞ்சம் டிலே ஆகும். அப்போ நீங்க கரெக்டா யோசிச்சு கரெக்டான வரனை தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ப்ரொசீட் பண்றது ரொம்ப நல்லது. அதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதம் அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. அதே மாதிரி ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி போகும்னு பார்த்துட்டோம்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஃபேமிலிக்குள்ளேயும் ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கும். ஸோ அந்த டைம்ல வீண் வாக்குவாதங்கள், ஒரு தேவையில்லாத விஷயத்தையே பேசி பேசி அது பெருசாக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ கொஞ்சம் காமன் கம்போஸ்டா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் செவ்வாய் பகவானை பார்க்கிறார். அதனால தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் வரும். இது யாராச்சும் ஒரு தேர்ட் பர்சன் மூலமா உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும். அதனால கொஞ்சம் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு அமைதியா போறது ரொம்ப நல்லது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்றது நல்லது. எடுத்தவன் கவுத்தன் தையத்தக்கன்னு குதிக்க வேண்டாம் அப்படிங்கிற நான் சொல்றேன். அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு உண்மையாவே அருமையா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த எழுத்து தேர்வு, போட்டித் தேர்வு, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இது எல்லாமே இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற நபர்களா இருந்தா உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் கண்டிப்பா வரும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே நல்லா இருக்கு. அதே மாதிரி எஜுகேஷன் லோன் கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னாலுமே எல்லாத்துக்குமே அருமையான ஒரு காலகட்டமா இருக்கிறதுனால இந்த பீரியடை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அரசாங்க வேலை ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஒரு ஏதோ பப்ளிக் எக்ஸாமுக்கு ஏதோ படிச்சுட்டு இருக்கீங்கன்னா எல்லாத்துக்குமே அருமையான ஒரு காலகட்டம்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தை சொல்லும். அப்ப இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறது உங்களோட கையில தான் இருக்கு மாணவர்களுக்கு. அடுத்து பெண்களுக்குன்னா பெண்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா இருக்கும். ஏதோ ஒண்ணு நடக்கிற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் தள்ளி போகும். ஏதோ ஒண்ணு நடக்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் கொஞ்சம் தாமதமாகும். அதனால கொஞ்சம் அந்த இடையூறுகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனா நீங்க யோசிக்கலாம், 7.5 சனி தான் முடிஞ்சிச்சு, ஆனாலுமே எனக்கு இன்னும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஒரு முயற்சிகள்ல ஒரு தாமதம் ஏற்படும், ஒரு தடைகள் ஏற்படும். அதுக்கப்புறம் தான் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதனால அந்த ஒரு அமைதி, அந்த ஒரு பொறுமையை விட வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா திடீர்னு உங்களுக்கு நினைச்சது நடக்கல அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆயிருவீங்க. அதெல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் யோகா, மெடிடேஷன்லாம் பண்ணி ஓரளவுக்கு மைண்ட் செட் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க எதிர்பார்த்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போய் தான் நடக்கும். ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஏதோ வீடு வாங்கணும், ஏதோ வண்டி வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னாலுமே அதுக்கு இது சரியான உகந்த காலகட்டம் இல்லை. கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்றது ரொம்ப நல்லதுன்னே சொல்லிட்டேன். அடுத்து ஹெல்த்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஆகஸ்டோட பிற்பகுதி, ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும்
சூரிய பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து குரு பகவானும் சுக்கிர பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, நிறைய பேருக்கு அலர்ஜி வரும், நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஃபீவர், கோல்டு இந்த மாதிரி எல்லாம் வரும். சில பேர்த்துக்கு வந்து எப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆகுறது, தலைவலி ரொம்ப வரும், ரொம்ப தலை பாரமா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம், ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் இந்த மாதத்துல கொஞ்சம் கேரோடு இருந்துக்கணும். ஏன்னா நிறைய கிரகங்கள் வந்து 6, 8ல இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்ல ரொம்ப கூடுதலா கவனமோடு இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ், உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு உண்மையாவே இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஆவரேஜா இருக்கிறதுனால நீங்க எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களோட ஹெல்த்ல ரொம்ப கேர் எடுத்துக்கணும். என்னதான் 7.5 சனி முடிஞ்சாலும் இன்னமே உங்களுக்கு அந்த ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு சாதகமற்ற தன்மையா இருக்கிறதுனால ஹெல்த்ல வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை கரெக்டா நீங்க பார்த்துக்கணும். முதல்ல ஹெல்த்ல கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா இது அதுக்கான உகந்த காலகட்டம் இல்லை. நீங்க அப்ப என்ன பண்ணணும்னா, என்ன இருக்குதோ அதை வந்து நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். அதை மட்டும் நீங்க பண்ணாவே போதும். பெருசா எந்த ஒரு மூவ்மெண்ட், பெரிய ரிஸ்க், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்குள்ள ஆசை இருக்கிறது தான். ஏன்னா கடைசி 7.5 வருஷத்துல என்னால எதுவும் பண்ண முடியல 7.5 சனினால அப்படி நிறைய பேர் புலம்புவீங்க. பட் இருந்தாலுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஆல் ஓவரா பார்க்க போயிட்டோம்னா மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த மாதம் வந்து கொஞ்சம் மாடரேட்டா இருக்குது. எல்லாத்தையுமே யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வேலையிலையும் திடீர்னு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது அப்படின்னு வேலையை ரிசைன் பண்ணிட்டா அடுத்த வேலை கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். பிசினஸ்லயும் பெரிய ரிஸ்க் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஏன்டா எடுத்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்போ இந்த மாதம் வந்து அந்த அளவுக்கு பிளானட்டரி பொசிஷன்ஸ் நம்மளுக்கு வந்து சாதகமா இல்லை. ஏன்னா காரணம் எல்லா கிரகங்களும் வந்து மோஸ்ட்லி 6, 8ல இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா முடிவும் எடுக்கிறது ரொம்ப நல்லது. பொருளாதாரத்திலேயும் சில பல நெருக்கடிகள் இருக்கும், பண செலவுகள், வீண் விரயங்கள் ஆகலாம். அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. பெண்களுக்கு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் அந்த ஆன் அண்ட் ஆஃபா இருக்கும். நீங்க நினைச்சதெல்லாம் உங்களுக்கு தள்ளி போய் நடக்கிற மாதிரி இருக்கும். நிறைய உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த நிதானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டா போதும். அதே மாதிரி திருமணத்துக்கு இது உகந்த காலகட்டம் இல்லை, கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ அதனால அது வரைக்கும் நீங்க சாய்ஸ் வந்து ரெடி பண்ணுங்க. நிறைய மல்டிபிள் சாய்ஸஸ் வச்சு எது கரெக்ட் எது அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க உங்களோட பெஸ்ட்டை வந்து நீங்க போடுங்க, எஃபோர்ட் போடுங்க. எடுத்த கவுத்தோன்னு எந்த மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதே மாதிரி வந்து ஃபேமிலியில கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் வரும், அந்த இடத்துல வந்து நீங்க நகர்ந்து போய்க்கிறது நல்லது. தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை கிரியேட் பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி உடல்நிலையில நிறைய பேருக்கு அலர்ஜி, இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வரதுனால ரொம்ப டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஏன்னா நிறைய கிரகங்கள் வந்து 6, 8ல இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஒரு மாதிரியான டிஸ்டர்பன்சஸ் கொடுக்கும். ஹீட்டு, இந்த மாதிரி டென்ஷனு, ஸ்ட்ரெஸ் கொடுக்கும், அது இன்ஃபெக்ஷன்ஸ், அலர்ஜி எல்லாம் கொடுக்கும். அதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த மாதத்தை கடந்து வந்துட்டாலே போதும். மகர ராசி என்பவர்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸையும் நம்மளோட சேனலையும் வந்து நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.